ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் சச்சரிதம் புத்தகம் அண்ணா சாஹிப் என்னும் ஹேமத் பந்த் என்பவரால் எவ்வாறு எழுதப்பட்டது, பாபா அதற்கு அனுமதி அளித்தாரா என்பது பற்றி இந்த பதிவில் காணலாம். சாயி பாபாவின் பல அற்புதங்களை கேட்டறிந்த ஹேமத் பந்த் பாபாவின் அற்புதங்களை எழுதுவதால் அவருடைய அடியவர்கள் உற்சாகமூட்டுவதாகவும் அவர்களின் பாவங்களை நீக்குமாதலால் அவர் சாயி பாபாவின் புனித வரலாறுகளை வரையத் தொடங்கினார். ஞானியின் வரலாறு என்பது விவாதத்துக்கோ பட்டிமன்றத்துக்கோ உரியது அல்ல. அது ஞானத்தின் வழியை காண்பிக்கும். ஆனால் ஹேமத் பந்த் இந்த பணியை செய்ய நான் தகுதியற்றவன், எனக்கு நெருங்கிய நண்பனின் வரலாறே தெரியாது, அப்படி இருக்க ஒரு ஞானியின் வரலாற்றை நான் எவ்வாறு எழுதுவேன்? ஞானியின் வரலாற்றை எழுதுவது கடினமான செயல். ஒரு ஞானியின் வரலாற்றை இன்னொரு ஞானியால் மட்டுமே எழுத முடியும். கடலையும் ஆகாயத்தையும் கூட அளந்துவிடலாம். ஆனால் ஞானியின் வரலாற்றை வரைவது சாத்தியமல்ல என்று நினைத்தார். அடியவர்களுக்காக ஞானியின் வாழ்க்கை வரலாற்றை எழுதுவோரை கடவுள் விரும்புகிறார் என்று ஞானி ஸ்ரீ ஞானேஸ்வரர் மகாராஜ் கூறியிருக்கிறார். உதாரணமாக 1700ஆம் வருடம் கவிமகிபதி, பக்த விஜயம், சந்த விஜயம், பக்த லீலாமிருதம், சந்த லீலாமிருதம் என்ற 4 நூல்களை ஞானிகளின் சங்கல்பத்தினால் இயற்றினார். அவ்வாறே 1800ஆம் வருடம் தாஸ்கனு பக்த லீலாமிருத், சந்த கதாமிருத் என்ற நூல்களை இயற்றினார். சாயிபாபாவின் அற்புதங்களை, லீலைகளை திருமதி சாவித்ரிபாய், ரகுநாத் டெண்டுல்கர், சாய்நாத் பஜன்மாலா என்ற சிறிய புத்தகத்தில் இயற்றியுள்ளார். தாஸ்கனு மகாராஜ் பாபாவை பற்றிய பல அற்புத பாடல்களை பாடியுள்ளார். பாபாவின் அடியவர் அமிதாஸ் பவானி மேத்தா என்பவர் சாயிபாபாவின் சில நிகழ்ச்சிகளை பதிப்பித்துள்ளார். தக்ஷிண பிஷா சன்ஸ்தானும் சாயிபாபாவை பற்றி சில பதிப்புகள் செய்தனர். சாயிபாபாவை பற்றி பல நூல்கள் இருக்கும்போது இந்த சச்சரிதம் ஏன் எழுதப்பட வேண்டும் என்ற எதிர்ப்பு கேள்விகள் வந்தன. இதற்கான விடை, சாயிபாபாவின் வரலாறு என்பது அகன்று ஆழ்ந்த எல்லையற்ற ஒரு பெருங்கடல் போன்றது. பாபாவின் அடியவர்கள் அவற்றை கேட்பதன் மூலம் ஞானம், பக்தி என்ற முத்துக்களை எடுக்கலாம். சாயிபாபாவின் கதைகள், சிறுகதைகள், அறிவுரைகள் கேட்பதன் மூலம் உலக வாழ்க்கையில் பெரும் சுமைகளை சுமந்து கொண்டிருப்பவர்கள், கவலையால் பீடிக்கப்பட்டோர்களுக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் அவை அளிக்கின்றன. வேத அறிவை ஒத்த இந்த கதைகளை கேட்பதால் அடியவர்கள் விரும்பும் பிரம்மத்துடன் ஐக்கியமாதல், தியான பேரின்பம், அஷ்டாங்க யோகம் முதலியவற்றை பெறுவர். ஹேமத் பந்த் அவர்கள் பாபாவின் போதனைகளை சேகரிக்க ஆரம்பித்தார். இந்த பணியை செய்ய பாபாவே தன்னை தூண்டுகிறார் என்று எண்ணினார். இந்த பணியை செய்ய பாபாவின் அனுமதியை கேட்க பாபாவின் அடியவரான மாதவ்ராவ் தேஷ்பாண்டே என்ற ஷாமாவிடம் பாபாவிடம் எனக்காக அனுமதி கேட்கும்படி கேட்டுக்கொண்டார். ஷாமா அவர்கள் பாபாவிடம், இந்த அண்ணா சாஹேப் தங்கள் வரலாற்றை எழுத விரும்புகிறார், நான் ஒரு ஏழை பக்கிரி என்று கூறாமல் நீங்கள் சம்மதித்து அவருக்கு உதவி செய்தால் அவர் எழுதுவார். தங்கள் அருளின்றி எதுவும் செய்ய இயலாது என்ற வேண்டுகோளை கேட்ட பாபா உதி என்னும் திருநீற்றை அவருக்கு இட்டு ஆசீர்வதித்து அவர் தலைமேல் கை வைத்து நிகழ்ச்சிகள், அனுபவங்கள் ஆகியவற்றை தொகுத்து குறிப்பெடுத்து வைத்துக்கொள் என்றார். அவர் ஒரு புறக்கருவி. என்னுடைய வரலாற்றை நானே எழுதி என்னுடைய அடியவர்களின் ஆவலை பூர்த்தி செய்வேன். அவர்களின் அகங்காரத்தை அகற்றி நல்வழியில் செல்ல நான் உதவி புரிவேன். அவருடைய அகங்காரம் முழுவதுமாக அழிக்கப்பட்டு விட்டால் நானே அவருள் புகுந்து என் வாழ்க்கை நிகழ்ச்சியினை எழுதுவேன். எனது நிகழ்ச்சிகள், அறிவுரைகள் அடியவர்களின் உள்ளங்களில் நம்பிக்கை ஊட்டும். பேரானந்த பெருநிலையை அடைவர். ஆனால் சொந்த கருத்து, மற்றவர் கருத்தை எதிர்த்தல், நன்மை தீமை போன்ற விவாதங்கள் இவையெல்லாம் இருக்கக்கூடாது என்று பாபா கூறினார். இந்த வழியில்தான் ஹேமத் பந்த்
பாபாவின் ஆசிர்வாதத்தினாலும் அருளாலும் ஸ்ரீ சாய் சச்சரிதம் என்ற புனித நூலை இயற்றினார். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.